ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தளம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். தாவேகா பொறுப்பேற்று ஒரு 15 நாள் சூழல்ல கடுமையான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில். விஜயால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திமுக ஆட்சியில என்ன இருந்ததோ அதே நிலை இப்பொழுது தொடருது அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையாக தாவேகாவையும் விஜயையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தாவேகா அரசுக்கு நெருக்கடியாக மாறி என்னுடைய பர்சனும் ஒரு 6 அல்லது 8 மாசத்துக்கு தான் சொல்லியிருந்தேன். அதுல இருந்து நான் பின்வாங்க விரும்பல. பட் இந்த இஷ்யூவை பொறுத்தவரையில ஏற்கனவே நான் மு.க. ஸ்டாலின் அரசு இருக்கும்போது என்ன சொல்லணும் அதே கருத்தை தான் இப்ப சொல்றேன். ஆனா தாவேகா அதை பெருசா ரொம்ப ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பண்ணி இது பண்ணாங்க. இவங்க திமுகவுக்கு என்ன செய்தாங்களோ அதை மற்ற கட்சிகள் இவங்களுக்கு செய்யறாங்க. பிரபலதா விஜயாதா மேல அறிக்கையெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்குது. அதே மாதிரி சீமான் அறிக்கையும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, இன்னொரு திமுகவோட தொடர்ச்சிதான் சொல்றாரு. வேலுமணி திமுகவோட தொடர்ச்சிதான்ங்கிறத வேலுமணி முன்வைக்கிறாரு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொய்க்கால் குதிரை அரசுன்னு சொல்லி கடுமையா சாடுறாரு. எல்லா எதிர்கட்சிகளும் நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு எதிரணியில இருக்கும் போது தாவேகா என்ன சொல்லிச்சோ அதை இப்ப திருப்பி தாவேகா மீது தாக்குதல் நடத்துறாங்க. இது அரசியல் அரங்கத்துக்குள்ள தவிர்க்க முடியாதது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது விஜய்க்கு ஒரு நெருக்கடியாக மாறுவா? கூட்டணி கட்சிகள் பிசிக, ஐயுடிஎஃப், காங்கிரஸ் இவங்க ஒரு நெருக்கடி தருவாங்களா? அவங்க என்ன பேச ஆரம்பிச்சு அது ஒரு நெருக்கடி தான். ஏன்னா அவங்க அன்னைக்கும் பேசல. அன்னைக்கு திமுகவுக்கு கூட்டணி ஆளுங்கட்சி கூட்டணியா இருந்தாங்க. அமைச்சரவையில பங்கு வைக்கல. ஆனா ஆளுங்கட்சி கூட்டணியா வந்தாங்க. நல்ல முஸ்லீம் ரெண்டு திமுகவோட இவ்வளவு நாள் இருந்தோம், 67 இருந்தோம், மந்திரி பதவி கிடைச்சா மந்திரி பதவி கிடைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. திமுக கொடுக்கலங்கிறது உண்மை. திமுக 70 கூட்டணி கட்சிகளை கொடுத்திருப்பாருன்னா எம்ஜிஆர் இல்ல. அது எம்பி ராகவன் நாயர் சிபிஎம்க்கு எதிராக பெரிய கூட்டத்தை காட்டும் போது சிபிஐ, ஆர்எஸ்பி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட தாங்கி பிடிச்சதுனால ராகவன் நாயர் அடிபட்டு போனாரு. ராகுல் பெரிய லீடர், அடிபட்டு போனாரு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டீங்கன்னா எம்ஜிஆரோட அந்த ஒரு தாக்குதல் கூட உங்களுக்கு பலமடைந்து போயிருக்கும். நீங்க கொடுக்கல. இப்ப விஜய் கொடுக்கிறாருன்னு விஜய் பிறந்ததுக்காக கொடுக்கல. விஜய் கம்பல்ஷன், உங்களுக்கு கம்பல்ஷன் எல்லாம் கொடுக்கல. ஆனா கொடுத்திருந்தா உங்களுக்கு அது ஒரு பலமா இருக்கும். ஓகே, அது நடந்த கதை. 72 நடந்த கதை, இப்பவும் நடந்த கதை. நம்ம அது அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்னா கண்டினியூ ப்ராசஸ்ல கொடுத்தா பலகீனமானதை ஒத்துக்கிற மாதிரியான அர்த்தமாகவும் கொடுக்க மாட்டாங்கிற கருத்தை தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம். ஓகே, இன்னைக்கு விஜய் கொடுக்கறது கம்பல்ஷன். அவருக்கு 108 தான் இருக்கு. அதனால 118 உயர்த்துறதுக்கு 5க்கு 2க்கெல்லாம் கொடுத்தாக வேண்டிய சூழல் இருக்குது. எப்படியாவது ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக ராஜ்சபா அதெல்லாம் அவர் ஆஃபர் பண்ணது நமக்கு தெரியும். சோ அதை முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா திமுகவோட இருந்தோம் ஒன்றும் அமைச்சர் பதவி கிடைக்கலையே, இங்க கிடைச்சிருக்கிறதையே பாக்குறாங்க. இதை நெல்லையை சேர்ந்த என்னோட ஃபேன் ஒரு முஸ்லிம் சகோதரர் சுட்டி காட்டார். பட் என்னோட ஒரு பார்வை ஷாஜகான் கூட நம்ம அலுவலகத்துக்குள்ள எப்படி மனுஷா எப்படி ஜெயிக்கணும் இதெல்லாம் ஆலோசனை பெற்ற ஒரு சகோதரர் தான். பட் ஒரு லெவல்ல இவங்க எல்லாருமே சந்தர்ப்பாத அரசியல் பண்ணியிருக்காங்கன்னா 100% சந்தர்ப்பாத அரசியல் பண்ணியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை இவங்க மேலதான் இந்த 13 பேர் மேலே நான். ஏன்னா மாயாவதி தன்னை சிஎம்மா சொல்லிக்கிட்டு பாஜக சப்போர்ட் எடுத்து சிஎம்மானாங்க. குமாரசாமி கூட தன்னை சிஎம்மா சொல்லிக்கிட்டு பாஜக சப்போர்ட் எடுத்து ஆட்சியில் இருந்தாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை இங்க இல்லை. இங்க நிதிஷ்குமார் தன்னை சிஎம்மா சொல்லிக்கிட்டு பாஜக சப்போர்ட்ல லாலுக்கு எதிராக இருந்தார் முன்னாடி. இங்க அப்படி இல்லை. ஸ்டாலின் சிஎம்மா சொன்ன 13 பேர் மைனாரிட்டி கவர்மெண்ட் விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாட்டு, சிலர் மந்திரி வாங்கிட்டு சிலர் மந்திரி இல்லாமலும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. இதுதான் அந்த விஷயத்திலிருந்து மாறுபட்ட விஷயம். அரசியல் சந்தர்ப்பவாதங்கிறத நான் ஆணித்தனமா சொல்றேன். எல்லாருமே நியாயங்களோட எல்லாருமே இது அரசியல் சந்தர்ப்பவாதங்கிறதான் சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துக்குள்ள அதிகாரம் கிடைக்குது முஸ்லீமுக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு, பிசிகாவுக்கு. அவங்க அதிகாரத்துக்காக அரசியல் பண்றாங்கன்னு போது அது அவங்களை பொறுத்தளவுல அந்த நடவடிக்கை அவங்க கேட்டஸ் ஜஸ்டிஃபை ஆகும். நமக்கு அதிகாரம் வச்சிருக்கிற அந்த இது ஜஸ்டிஃபை ஆகும். பட் பொதுமக்கள் பார்வையில
அந்த கட்சி கேடர் அல்லாத நான் இண்டிவிஜுவல் முஸ்லிம் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் நான் விசிகா ஓட்டர்ஸ் மத்தியிலையும் பண்ணது சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவிக்கான அரசியல்ங்கிறது அந்த அதர் ஓட்டர்ஸ் மத்தியில தெளிவா மனசுல தெரியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட இந்த ஆட்சி 5 வருஷம் தான் வந்து நிறைவு கொள்ளாது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு தொண்டர்கள் மத்தியில பேசுறாரு. என்ன சொல்ல வராங்க? அதாவது எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன்ங்கிறது தான் நம்மளோட கருத்தா இருந்தது. அன்னைக்கு வந்து தினகரன் 3 மாசம் அந்த ஆட்சி கொண்டு சொல்லும் போது 3 மாசம் அப்புறம் தினகரன் தான் சொல்லுவாரு எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் தான் போகும்னு சொன்னேன். அன்னைக்கு ஸ்டாலின் ஜெயலலிதா இருக்க மேண்டேட்ல தனி மெஜாரிட்டியோட தான் கண்டினியூ லீடராக வந்து எடப்பாடி பழனிசாமி பயணிச்சாரு. 5 வருஷம் பிடிச்சாரு. இப்பவும் டே ஒன்னே நான் தான் சொன்னேன், எதிர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்ன நான் தான் சொன்னேன், எதிர் விஜயார் எலெக்ஷன் தான் நான் சொன்னேன். இதற்கிடையில ஒரு மாற்றுக்கொள்ளும் என்ற அமைப்புள்ள முயற்சி நடந்தாலும் அதுக்கு போதுமான நம்பர் இல்லை. ஏன்னா பிஜேபி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இதை காங்கிரஸ் 5 சிபிஎம் சிபிஐ இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து 5 6 11 இல்ல, திரும்ப சிஎம் ஆயிருந்தாலும் இந்த 11 பேர் நம்பர் இல்லாம 117 வராது. சோ இங்க சூழல் வந்து 213 பேரும் எலெக்ஷன் விரும்பல. சோ சூழல் வந்து எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிறதான் சூழல். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல அவங்க இத சொல்றது காரணம் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக தான் சொன்னாங்க 2007 எலெக்ஷன் வரும். சோ அதை சொல்லி அவங்க இது பண்ணும்போதுதான் அவங்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இவங்களை வந்து ஒரு போட்டி செய்ய ஒரு வைப்ரண்டா வச்சிருக்க முடியும். நாளைக்கு எலெக்ஷன் வந்துடும், நம்ம இது பண்ணிடலாம், ஒரு வைப்ரண்டா வச்சிருக்க முடியும். அந்த புள்ளிக்குள்ள அரசு அதிகாரிகள் வந்து திமுக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த அரசு கவர்ந்தாலும் வந்துடும், நாளைக்கு ஸ்டாலின் வந்திருந்தாலும் நம்ம ரொம்ப ஒரேடியா ஆளுங்கட்சிக்கு ஆதரவு போகக்கூடாது, நியாயமா போகணும், அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் அரசு அதிகாரிகள் வரும். சோ இவங்களோட நோக்கமே வந்து தன்னோட கேடர்ஸுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் அரசு அதிகாரிகள் எப்போ வேணாலும் ஆட்சிக்கு வரலாங்கிற ஒரு தோட்டத்தை கொடுக்கறதுக்கு தான் அவங்க பண்ணாங்க. தினகரனும் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா அது நடக்காதுன்றீங்க, அது வாய்ப்பு இல்லை. அதற்கான வாய்ப்புகள் வந்து எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் சொல்லும் போது வந்து எலெக்ஷனை மற்றவங்க விரும்புவாங்களாம். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வாய்ப்பு வந்ததுனாதான் அது நடக்கும். தேர்தலை யாரும் விரும்பல, 233 எம்எல்ஏ தேர்தலை விரும்பல. இப்ப எம்எல்ஏக்கள் தேர்தலை விரும்பாத போது ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு திருமணம் மூலமா வந்ததுமே வந்து அதற்கே எண்ணிக்கை வராத சூழ்நிலையில அதுல பாஜக இருக்கவா வேண்டாமா அப்படி பல சூழ்நிலை அது இல்லாத போது எப்படி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிற லெவலில் வந்து விஜய் இல்லாத ஒரு மாற்று கவர்மெண்ட் எப்படி அமைய போகுது? மாற்று கவர்மெண்ட் அமையாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிறதா வரும். சோ ஒருவேளையில திமுக வந்து திருச்சி கிழக்குல ஒரு 50-55 விழுக்காடு வாக்கெடுத்து வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அது ஒரு பூஸ்டா வரலாம். சோ அப்படி ஒரு சூழ்நிலை திருச்சி கிழக்குல மட்டும் நடந்து திமுக பூஸ்ட் வந்துடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மரதகுமாரவேல் உட்பட திருச்சி கிழக்கோட தேர்தல் வரக்கூடிய அளவுக்கு விசில் இருப்பாங்க போல தெரியுது. இன்னும் 3 நாள் எலெக்ஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு ஆளுங்கட்சி அதற்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் அதற்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல தெரியுது. சோ அந்த ஒரு வாய்ப்பும் திருச்சி கிழக்குல ஸ்டாலின் ஒரு பெரிய வெற்றி பெற்றார், ஒட்டை போட்டு தான் நாங்க வந்துட்டோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து நாங்க ஆட்சி அமைச்சர் கொடுக்கலாம்னு சொன்னா அதுவும் ஆளும் அரசு வந்து திருச்சி கிழக்கோட இன்னும் 3-4 தொகுதிகளோட எலெக்ஷன் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. சோ என்னோட பார்வை எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் சூழ்நிலைதான் இருக்கு. சோ இதுல சினாப்போல் வரணும்னா விஜயே எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் வந்து துரோகம் பண்ண எம்எல்ஏக்கள் எல்லாம் எம்எல்ஏ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்சியை கழிச்சாரு. ஹெக்டே வந்து மெஜாரிட்டி காட்டி சிபிஎம் குடியிலையும் பிஜேபி குடியிலையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மெஜாரிட்டியை காட்டுறதுக்காக ஹெக்டே வந்து தன்னோட இமேஜ் பாதிக்குது. ஒரு நேஷனல் லீடரா வளரணும்னா இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்தா அது நாளுக்கு நாள் பங்காரப்பா நம்மளை வந்து பதவி வரின்னு திட்டுறாரு. அதை உடைக்கணும்னா மக்கள்கிட்ட மேண்டேட்டை வாங்கி நாம மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஹெக்டே ஒரு பெரிய ஒரு முடிவெடுத்து மெஜாரிட்டி பெற்றாரு. இப்பவும் விஜய் பதவி வரியில கவர்னர் மாளிகைக்கு அலைஞ்சாருன்னு உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில எடுக்கிறாரு. கடுமையா வெளியே அந்த இதை பேசிட்டு இருக்கிறாரு. அதே போல அவங்களுக்கு இவர் பார்த்த அதிமுக டிசிடன்ஸுக்கு அமைச்சர் உதவி கொடுக்க முடியல. இவங்க காங்கிரஸ் சிபிஎம் எல்லாம் மிரட்டல அவர் 35 போட்டு முடிச்சிட்டாரு. அதே மாதிரி ரத்தன் பண்டிட்
வெற்றிவேல் நம்ம ஒரு செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தது நார்த் இந்தியன் அதுன்னு சொன்னாங்க. இல்ல தமிழர் தான். அவருக்கு நேமா கொடுத்த பதவியை கூட ரிவர்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை விஜய்க்கு வருது. சோ இந்த ரெண்டு அம்சங்களும் மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதுனால விஜய் லீடர்ஷிப் போராடி. சோ அந்த களத்துக்குள்ள விஜயே கெட்டே மாதிரி ராமராவ் மாதிரி விசுலேஷன் போனா தேர்தல் வரலாம். என்ன பொறுத்தவரை அப்படி போறதுதான் விஜய்க்கு நல்லது என்னோட பார்வை. விஜய் ட்விட்டர் சுத்தி இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வந்தவங்க அதெல்லாம் விட மாட்டாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பாங்க. விஜய்க்கு இமேஜ் இதுல அடிபட்டு இருக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றதுல. அதுவும் காங்கிரஸ் எடப்பாடியை பயன்படுத்தி கிண்டல் பண்றாரு. பொய்க்கால் அரசு காங்கிரஸ் நம்பி இருக்குது. வேகதாத விஷயத்திலும் சரி அது விஜய் கேரளா போகணும்னு சொன்னதுமே அவங்க 3 மணிக்கு சதீஷ் ஆதரிச்சு ஒரு இதை போட்டு எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு எதிராக விஜய்க்கு இமேஜ் அடிக்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்றாரு. ஸோ ஓவரால் என்னோட பார்வை விஜய் எலெக்ஷன் தான். அதுல இந்த சூழ்நிலையில தன்னோட இமேஜ் எடப்பாடியால் பாதிக்கப்படுது. இந்த காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லிம் லீக் இவங்களோட அரசியலால பாதிக்கப்படுதுன்னு போது விஜய் தான் அதுல தனக்கு மெஜாரிட்டி மாநிலம் கொடுங்கன்னு மக்கள் மத்தியில் ராமகிருஷ்ணன் மாதிரி வரணும். அவர் விரும்பலாம். என்னை பொறுத்தளவுல விஜய் இருக்கலாம், சுத்தி இருக்கவங்க விரும்ப மாட்டாங்க. இதுதான் என்னோட பார்வையா நான் பாக்குறேன். மோடி ஜெயிச்சதுக்கு மோடி காரணம் கிடையாது, ராகுல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி இதெல்லாம் பேசியிருந்தாரு. காங்கிரஸ் எந்த காலமும் நம்ம இன்னைக்கிட்ட சேர்க்கக்கூடாது, நம்ம அதை ஜாகிரதையா உஷாரா இருக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசியிருந்தாரு. ஸ்டாலினும் அதே போல தான் பேசினாங்க. ஸோ காங்கிரஸ் திமுக ஓரம் பண்ணிட்டாங்க. மோடி 2014 ஜெயித்ததுக்கு மோடி தான் காரணம். வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த இடத்துல மோடி இந்த நாடு 3வது முறை சோனியா கையில போனா அந்த நாட்டின் தன்மையே மாறி அந்த இடத்துல இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினவர் ராமதாஸ் நரேந்திர மோடி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் சொல்றது 19, 24 இந்த தேர்தல்களில் மீண்டும் மோடி ஜெயித்து வருவதற்கு காரணம் ராகுல் காந்தியோட உள்ளடி வேலைகள். ஒட்டுமையா அகிலேஷ் யாதவுக்கு எதிராக செயல்படுறது, தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக செயல்படுறது, ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுறது, மம்தாவுக்கு எதிராக செயல்படுறது, இப்படி அந்த ஒற்றுமை அரசியல், அந்த பாரசைட் பொலிட்டிக்ஸ ராகுல் பண்றாருன்றது அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அந்த அரசியலை நம்மளே எதிர்பார்க்காத அளவு தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாரு. நான் தமிழ்நாட்டுல வெற்றி பெற்ற ஸ்டாலின் அது பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன். அதை ராகுல் திறம்பட பண்ணிட்டாரு. இப்ப தமிழ்நாடு விஷயத்துல அலர்ட் ஆகிட்டு இவரை ஒண்ணுமே இல்லாம யூபியில ஆக்கிடணும்னு அகிலேஷ் யாதவ் முயற்சி பண்றாரு. அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கு பேக்கிங்கான கம்யூனிட்டிஸான பிராமண சமுதாயம், அது ஒரிஜினல் பிராமின் பார்ட்டிங்கிறதெல்லாம் யூபியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான். கமலாபதி திரிபாதி, லோக்பதி திரிபாதி, என்டி திவாரி, அதை விட்டு கூட குறையா கொஞ்சம் பிராமின்ஸ் காங்கிரஸ்குள்ள இருக்கிறாங்க. அது பூமிகார்னா பரசுராமனோட சமூகம். அது அந்த பூமிகார் கம்யூனிட்டி, பூமிகார் தான் இப்போ பூமிகார் தான் யூபியில காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கிறாரு. இவங்க மற்றும் ட்ரெடிஷனல் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டர்ஸ், இதுதான் காங்கிரஸுக்கு பலம். இவரு விஜய் மூலமா நெருக்கடி காங்கிரஸ் கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள திமுக பலகீனப்படுத்துற மாதிரி அகிலேஷ் யாதவ் பலகீனப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவர் முந்திக்கிட்டார். இப்போ அகிலேஷ் யாதவ் பிராமணர்களையும் பூமிகார்களையும் போட்டு காங்கிரஸ பிராமின் பூமிகார்கிட்ட காலி பண்ணிருக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு பொது தொகுதிகள்ல அட்வர்டைஸ்மெண்ட் சோதனை போட்டு அந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் காலி பண்ணிட்டோம்னா காங்கிரஸ் இல்லாமலே நம்ம தாக்கு பிடிச்சிடலாம் ஒரு எண்ண ஓட்டத்துல அகிலேஷ் யாதவ் யூபியில இது பண்றாரு. அதை அகிலேஷ் யாதவ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாருன்னா காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட கை உடஞ்சிடும், கீழே போயிடும், பலப்படந்து போயிடும். அங்க மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம் போன்றவங்களோட கருத்துக்களுக்கு வேலை வந்துடும். அதுதான் ராகுல் காந்திக்கு அகிலேஷ் யாதவ் கொடுக்கக்கூடிய பதிலா இருக்கும். மற்றவங்கள்ட்ட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாரு. மற்ற தலைவர்கள்ட்ட ஸ்டாலின் சரி, தேஜஸ்வி யாதவ் சரி. அதே போல இன்னைக்கு ராகுல் காந்தி கேரளாவிலையும் சதீஷன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சதீஷனுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை, ஆனா மக்கள் ஆதரவு இருந்தது. அப்ப தெருவில் போய் நீங்க சிஎம் செலக்ட் பண்ணதுக்கு தெருவில் போய் கோஷம் போடக்கூடாது, ஸ்ட்ரீட்ல போய் கோஷம் போடக்கூடாதுன்னு தலைமையில ராகுல் காந்தி தரப்புன்னு சொன்னாங்க. பொய்யான்னு சொல்லிட்டு இவங்க நீங்க சதீஷனுக்கு சிஎம் ஆக்கலன்னா நீங்க வயநாடுல ஜெயித்திருந்த பாப்போங்க, அண்ணன் தங்கச்சி ஜெயித்திருந்த பாப்போம்னு ராகுல சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. மலையாளிஸ் வேணுகோபால சிஎம் ஆக்குவாங்க, அப்படியே சிறந்தாங்க. சதீஷன் சிஎம் வந்துச்சு. ஸோ
இவரோட கெட்ட புத்திக்கு கூட்டணி கட்சிகளுக்கு பண்றதுக்கு இவருக்கும் அடி விழுந்துட்டு தான் இருக்கு ராகுல். அந்த அடி யூபிலேயே விழுந்துட்டு சொன்னா காங்கிரஸுக்குள்ள டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு மாற்றம் கூட வரும். அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நான் தெளிவா சொல்றேன், அவங்க சனாதன எதிர்ப்பு சொல்றதுக்கு காரணம் நாளைக்கு மல்லிகார்ஜுன கே, சிதம்பரம் இவங்க எல்லாம் கை வாங்கிட்டுன்னா காங்கிரஸ் கூட்டணியை கூட அவங்க முழுமையா உடைச்சு தள்ளலன்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கு டைம் எடுக்கிறதா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு துரோகத்தை அவங்க சொல்றாங்க, அது நியாயமான விஷயம் தான். அது மட்டும் இல்ல, மோடியே அதை வந்து பெங்களூர்ல ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசுறாரு. 69 இந்திரா காந்திக்கு வாழ்வு கொடுத்தது கலைஞர் தான். வீட்டுல வந்து என்னை காப்பாத்துங்க, அது என் ஃப்ரெண்ட் சொல்லி அந்த காலில் வந்துதான் அந்த பதவி எடுத்தாரு. இது மாணிக்காவுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த காலத்துல ஒரு வயசு நின்று தெரியாது. அந்த காலத்து ஆட்கள்கிட்ட சிதம்பரத்தை கேட்டு பார்த்தா மாணிக்காவுக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்திரா காந்தி கருணாநிதி காலில் விழுந்துதான் அந்த பதவியை காப்பாத்திக்கிட்டாங்க. அது 100% உண்மையான விஷயம். சார்ட்டர்ட் பிளேட்ல வந்து ஆல்கோட்ல கலைஞர் பார்த்துதான் கையை பிடிச்சு கெஞ்சி எப்படியாவது காப்பாத்துக்கணும் தான் பண்ணாங்க. அதே இந்திரா காந்தி தான் 75 வந்து கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களும் முதல்ல குத்திக்கிட்டு மீண்டும் எப்போதுல போய் சேர்ந்தாங்க. இதுதான் இதுல வேடிக்கை. முதல்ல குத்து வாங்கிக்கிட்டு மீண்டும் போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி 96 வந்து ஜெயின் கமிஷன்ல வந்து திமுக குற்றவாளி கிடையவே கிடையாது, திமுக மேல சந்தேகம் இருக்கு அதுன்னு சொன்னதும் திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 96 அந்த விட்ரா பண்ணி வாஜ்பாயை கொண்டு வந்தாங்க. 96 விட்ரா பண்ணி வாஜ்பாயை கொண்டு வந்தாங்க. எது சொல்றது கரெக்ட் தான், காங்கிரஸ் சில நடவடிக்கைகள். இப்படி காங்கிரஸோட வரலாறுங்கிறதே துரோகத்தோட சேர்ந்தது. ஆனா இவங்க முதல்ல குத்து வாங்கிக்கிட்டு ஒரு சந்தர்ப்ப சூழல் வந்தோம்னா அவங்களை மீண்டும் கூட்டணிக்கு சேர்த்துற வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதனாலதான் சனாதன தர்மம்ங்கிறது இந்திய திருநாட்டின் ஒரு பெரிய தர்மமா உலக அளவுல போற்றப்படக்கூடிய ஒரு தர்மமா இருக்குது. சனாதன தர்மத்தை அண்டை நாடுகள்ல அமைதியின்மை, குழப்பங்கள், ஒரு பாசப்பிடிப்போ ஒரு நியாய உணர்வோ இல்லாம இருக்கக்கூடிய லெவல்ல பல நாடுகள் அமைதி சுபிட்சம் பல அம்சங்கள்ல சனாதன தர்மம் சிறந்ததுன்னு உலகமே பாராட்டுறாங்க. அப்ப அந்த சனாதன தர்மத்தை கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குக்காக உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் விஜயும் அதுக்கு எதிராக பண்றாங்க. ரெண்டு பேருக்குமே கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு வேணும். இவர் முதலமைச்சர் டைரக்டா பண்ணல, இவர் முஸ்தபா மூலமா பண்றாரு. எதிர்கட்சி தலைவர் டைரக்டாவே அதை பண்றாரு. அப்ப அதுல கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு உதயநிதிக்கு யார் இருக்கும்னு விஜய் வந்து அவரா பண்ணாம முஸ்தபா வச்சு பண்றாங்க. சோ இந்த இடம் திமுக தரப்போட நடவடிக்கை வந்து அந்த கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டை கான்செப்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை தான் தெரியுது. சனாதன தர்மம் நல்ல தர்மம், அந்த தர்மத்துல வாழக்கூடிய யூபி சீஃப் மினிஸ்டர் வந்து ஏன் அப்பாவி முஸ்லிம்கள் வீடு எழுதிக்கிறாங்க, உங்க தர்மப்படி அப்பாவி முஸ்லிம்களுக்கு இங்க வாழ உரிமை இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு பார்வையா வைக்கலாம். பட் ஒட்டுமொத்த சனாதன தர்மம், ஒட்டுமொத்த இந்தியர்கள் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை காத்து நிற்கக்கூடிய அமைதியான வாழ்க்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை, இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை அவங்க எதிர்த்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் குறிகள் அவ்வளவுதான் போறாங்க. சோ இன்னைக்கு வேகத்துல அவங்க காங்கிரஸ எதிர்த்து தீர்மானம் போட்டாலும் 3 வருஷம் எலெக்ஷன் இருக்கு. ராகுல் காந்தி பரவலந்து செல்வாக்கு கலந்து போயிட்டாருன்னா வேணுகோபால் கேரளால அடிபட்டு போயிட்டாரு. இவங்க எல்லாம் அடிபட்டு போயிட்டாங்கன்னா வேற குரூப் அங்க காங்கிரஸுக்குள்ள தலைமைக்கு வந்ததுன்னா இவங்க ராகுல் காந்தி போயிட்டாரு, நாங்க காங்கிரஸுக்குள்ள போவோம்னு சொல்லக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கு. அதனால சனாதன எதிர்ப்புங்கிற அந்த புள்ளிக்குள்ள இவங்க உலக கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையிலும் சரி, மோடியை பொறுத்தவரையிலும் சரி, எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதல்வருக்கு மகங்கிறதுனால ஸ்டாலின் எமர்ஜென்சியில கொடுமைப்படுத்தப்பட்டதுல இன்னைக்கு நமக்கு ஸ்டாலின் மேல மதிப்பு மரியாதை உண்டு. இந்திரா காந்தியோட எமர்ஜென்சியால கொடுமைப்படுத்தப்பட்டவர் ஸ்டாலின் உணர்வு நமக்கு என்ன உணர்வு, அதே உணர்வு ராமதாஸ் நரேந்திர மோடிக்கும் ஸ்டாலின் மேல உண்டு. அவர் அதை கர்நாடகாவில் பேசி காங்கிரஸ் துரோகம் சொன்னாலும் நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து சைன் பண்றாரு. அவர் வந்து அந்த சனாதன தர்ம எதிர்ப்புன்னு பார்த்தாங்கன்னா திமுகவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பலம் தான் நம்ம கிட்ட காங்கிரஸ் வருவாங்கிற என்ற ஓட்டத்துல தான் அவங்க 3 வருஷம் இருக்குனால அவங்க பயணிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சில கட்சிகள் ஆதரவாக இருந்தாங்க திமுகவுக்கு, கூட்டாக போராட்டங்கள் இருப்பாங்க, கூட்டாக பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அடுத்து பெருசாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்தது. இப்பொழுது விஜய்க்கு எதிராக திமுக தனிச்சு விடப்பட்டிருக்கா, எப்படி பாக்குறீங்க? 1 மாசம் தான் வந்திருக்குது. விஜய்க்கு எதிரான அரசியலை திமுக முன்னெடுக்கல.
முன்னெடுக்கல. அந்த சமூக வலைதளங்கள் தான் முன்னெடுக்கும். கட்சியா முன்னெடுக்கல, சமூக வலைதளங்கள் தான் முன்னெடுக்குது. கட்சியா முன்னெடுக்கிறதுல அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு. அவர் மாதிரி அமைச்சர்கள் ஸ்ட்ராங்கா பேசினா அது கட்சியா முன்னெடுப்போம். கட்சி ரீதியா தமிழர்களோட ஒன்றும் போராட்டம் நடத்தல. அது அவங்க வந்து விஜய் தானே விட்டா தப்பு பண்ணுவாரு, தப்பு பண்ணா நமக்கு சாதகமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல வெயிட் அண்ட் வாட்ச் அணுகுமுறை தான் அவங்க பண்றாங்க. அதே வேளையில சீமானோட அணுகுமுறை விஜய் விஷயத்துல சரியான ஒரு பார்வையிலே கரெக்டா கேட்டுக்கிறதான். ஆனா தனிச்சுதான் இருக்காங்க. விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தனிச்சுட்டாங்க. அதுல இருந்து சொந்தம் ஸ்டாலினுக்கு எதிராக முன்னாடி இருந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஸ்டாலின் அணிகளோட கட்சிகளை மேக்சிமம் தன்பக்கம் கூட்டணி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. 100% சொல்ல முடியாது காங்கிரஸ், 90% சொல்லிக்கலாம். மற்ற கட்சிகளை வந்து 50-50 மற்ற கட்சிகளை அவர் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அமைச்சரவைங்கிறதுல கூட தானே இருக்கிறாங்க. 2 கமிஷனர் தானே அமைச்சரவை இல்லை, சிபிஎம் சிபிஐயும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எதிரடியா ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் ஒரு எதிரடியா இருக்கிறாங்க. ஆனா ஒன்னாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும். இது விஜய் ஓட்டு டெம்பரரி ஓட்டு தான். ஒரு தேர்தல் தான் முடிவு பண்ண நான் மறக்க வரல. என்னோட பார்வையாளர் சொல்றது பாசிபிலிட்டிஸ் தான் சொன்னேன். அதனால அந்த ஓட்டு நமக்கு ஒரு சீமான எதிர்பார்ப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இல்லை. டக்குன்னு அன்பாப்புலர் ஆயிடுவாரு. நமக்கு எதிராக தானே சொல்லி இந்த பாப்புலாரிட்டி வந்தாரு. அவர் அன்பாப்புலர் போது அந்த ஓட்டெல்லாம் நமக்கு தான் வரும்னு ஸ்டாலின் எதிர்பார்ப்போம். ஸோ அடுத்த தேர்தல்கள் ஒவ்வொன்றும் எப்படி வருங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும். ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல், 4 இடைத்தேர்தல் வரும். இந்த தேர்தல் இதுல ஓட்டிங் பேட்டர்ன் எல்லாம் வச்சுன்னா 29 மக்களவை தேர்தலில் ஒரு அரசியல் முடிவு வரும். ஆனா இப்ப எல்லாருமே வந்து சூடாதான் பிளே பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாடு அரசியல் 20 அரசியல் போயிட்டு கர்நாடகா மாதிரி யார் வேணாலும் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். எம்எல்ஏ இல்லாத ராமகிருஷ்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். அப்ப எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் அறிவு திறமையால ஒருத்தரை வீட்டு இன்னொரு அணியை கொண்டு வந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு வரும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கன எனக்கு திருமாவளவன் கூட 2 எம்எல்ஏக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அது எடப்பாடியோட முடிவாக அது கைவிடி போனதை நம்ம பார்த்தோம். ஸோ காங்கிரஸ் யூபி மாதிரி, பழைய யூபி மாதிரி இப்போதைய கர்நாடகா மாதிரி ஒரு சூழல் தான் இந்த அரசியல் சூழல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. 3 போல்ஸ் வந்துச்சு. முதல் போல்ஸ் விஜய், 2வது போல்ஸ் ஸ்டாலின், 3வது போல்ஸ் எடப்பாடி பழனிசாமி. இந்த இடத்துக்குள்ள இன்னொரு போல்ஸ் எடுத்து 8-4 எடுத்த சீமான ஒரு போல்ஸ் ஆகிருக்காரு. அப்புறம் நம்ம தனிச்சுங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும். நாளைக்கு நம்மளோட நம்பகத்தன்மை, நாம சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆச்சு, இலவசங்கள் நாட்டுக்கு சொன்னோம், இலவசங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, அது சொல்லும் போது அது ஃபெயிலியர் ஆகுது தனக்கு ஒரு தன் மீது ஒரு பார்வை மக்கள் மத்தியில் வரும்னு அவரும் ஒரு போல்ஸ் ஆகிருக்காருன்னு சொன்னா 77 இருந்து நேற்று வர ஒரு கட்சி ஆட்சிங்கிறது நிலைமை வந்து மாறி போயிட்டு எப்பவுமே வந்து 3 கட்சி 4 கட்சி ஆட்சி தான் இப்ப நடக்குது. 4 கட்சி ஆட்சிக்கு 2 கட்சி அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கு. அப்ப நாளைக்கு யாருக்கும் எப்படி வாய்ப்புகள் வரலாம்ல தான் எல்லாரும் கையில் எடுத்துவாங்க. நாம் தமிழர்னா பாலிசி அடிப்படையில விஜய் எடுத்துக்கிட்டு நட்பு அடிப்படையில விஜயோட சில விஷயங்களை பாராட்டிட்டு போறதுதான் அவங்களுக்கு உள்ள ஒரு அரசியல் நிலைப்பாடா போகும். இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்புணர்வை வச்சுக்கிட்டு அதுல தான் எப்படி பலனடைய முடியுங்கிற ஒரு பார்வையில தான் கட்சிக்கு போவாங்க. சோ சிங்கிள் பார்ட்டி ரூலுங்கிறது தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சுங்கிற அளவுல தான் நான் பாக்குறேன். ஒரு வேளையில விஜய் ஒரு 8 மாசத்துக்கு பிறகு அவர் கழிச்சுக்கிட்டு எனக்கு சிங்கிள் பார்ட்டி ரூல் கொடுங்க, இந்த கம்யூனிஸ்டால நான் சிரமப்படுறேன், இந்தியன் யூனியன்ஸ் எல்லாம் சிரமப்படுறேன், பிசிகாவில சிரமப்படுறேன், நான் அதிமுக அமைச்சர்களை பார்த்து அவங்களுக்கு அமைச்சரை பதவி தான் கொடுக்கலாம்னு சொன்னா நெருக்கடி கொடுத்து என்ன செயல்பட விடாம செய்யறாங்க, மேகதாது பிரச்சனைகள் இதெல்லாம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா அவர் மீண்டும் ஒரு டிசல்யூஷனுக்கு போய் ஒரு தனி மஜாதிக்கான ஒரு கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு அவருக்கு கூட வரலாம். மற்றபடி எதிர்நிலையோடு கூட யாருக்குமே நம்ம வந்து தனி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக இல்லைன்னு தான் விஜய் ஒருவேளை போய் 8 மாசத்துக்கு பிறகு எனக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்கணும்னு கேட்டா அவருக்கு வரலாம். மற்றவங்க இருக்கிற தனி மெஜாரிட்டியில வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. கர்நாடகா மாறிப்பட்ட ஒரு தன்மை தான் இந்த அரசியல். விஜய்க்கு மட்டும் தான் அந்த இது இருக்கு. அதுவும் கொஞ்சம் நாளாகி செல்வாக்கு இறங்கிட்டாருன்னா அவருக்கு அது வராது. சூட்டோட ஒரு 6 மாசம் பட்ஜெட் போட்டுக்கிட்டு எனக்கு தனி மெஜாரிட்டி கொடுங்க, நான் 3வது வருவன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் 35 விழுக்காடு வந்தேன், நீங்க தனி மெஜாரிட்டி கொடுத்தாதான் இந்த நெருக்கடியில இருந்து நான் தப்ப முடியும்னு அவரு
சினாப்பூர் போனாருன்னா அவருக்கு ஒரு தனி மெஜாரிட்டி வரலாம். அந்த சூழல் வரலன்னா அவரும் வந்து செல்வாக்கு வந்து அந்த பகுதியில இவர் ஜெயிப்பாரு, இந்த பகுதியில இவர் ஜெயிப்பாரு. அப்படி வந்து 3 சீமான் என்ன முடிவெடுத்து போறாரு, அவருக்குள்ள இருந்த சூழல் இப்படி வந்து யார் வேணாலும் இங்க ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில ஒரு மேனிபுலேஷன்ல யாருக்கு இல்லாடியோ அவங்க மேனிபுலேட் பண்ணி ராமகிருஷ்ண ரெட்டி மாதிரி கூட பெங்களூர் கனகபுரா தொகுதியில 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயித்து தோத்த ஹெக்டே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்புறம் பசவரகுடி அசம்பிளி தொகுதியில் 50,000 ஓட்டுல ஜெயித்து மாஸ்டர் ஆனார். அப்படிப்பட்ட வாய்ப்பு கூட யாருக்கும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. தனியாட்சிகளுக்கு ஏற்ப உள்ள வாய்ப்பு வந்து விஜய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வந்தாதான் இருக்கு. திமுக அதிமுக இனிமேல் தனியாட்சிங்கிற சூழ்நிலை இல்லைன்னு